ஐபிஎல்லோட 55வது போட்டி சன்ரைசர் ஹைதராபாத் வெர்சஸ் டெல்லி கேபிட்டல் இடையே நடக்க போகுது. அதோட ஃபேண்டசி பிரிவியூ தான் பார்க்க போகிறோம். மேட்ச் 5 மே மண்டே அன்னைக்கு ஈவினிங் 7:30 ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் ஹைதராபாத்தில் நடக்குது. எஸ்ஆர்ஹெச் பொறுத்தவரைக்கும் 9வது ரேங்க்ல இருக்காங்க. 10 மேட்ச்ல 3 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. 7 மேட்ச் லாஸு, ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் தான். கடைசி 5 மேட்ச்ல 2 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க, 3 மேட்ச் தோத்துருக்காங்க. டிசி பொறுத்தளவுக்கு 5வது ரேங்க்ல இருக்காங்க. 10ல் 6 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 4 மேட்ச் தோத்துருக்காங்க. கடைசியா விளையாண்ட 5 மேட்ச்ல அவங்களும் 3 தோத்துருக்காங்க, 2 தான் ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுக்கு இந்த கேம் மஸ்ட் வின் கேமு. கம்பல்சரி அடுத்து வரக்கூடிய மேட்சுகளில் கொஞ்சம் ஜெயிச்சாங்கன்னா அவங்களும் டாப் 4ல போவாங்க, பிளே ஆஃப் போக சான்சஸ் இருக்கு. ராஜீவ்காந்தி ஸ்டேடியத்தை பொறுத்தளவுக்கு மொத்தம் 82 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. அதுல 35 பேட்டிங் ஃபர்ஸ்ட்ல ஜெயிச்சிருக்காங்க. சேசிங்ல ஒரு 47 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஓவரால் சேசிங் ஓரளவுக்கு அதிகமா இருக்கு. ஓவரால் டீம் ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஒரு 286 எஸ்ஆர்எஸ் அடிச்சிருக்காங்க ராஜஸ்தான் எகென்ஸ்டா. லோயஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஒரு 80 ரன்னுக்கு விளையாட இருக்காங்க. அது வந்து 2013 பழைய ஸ்கோர். ஏவரேஜ் அந்த கிரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 160 to 170 தான் ஏவரேஜ். பட் ரீசெண்டா அரௌண்ட் ஒரு 180, 190, 200 வரைக்கும் ரீசெண்டா வருது. வெண்ணியில் நடந்த ரீசெண்ட் மேட்சஸ் பாருங்க. 143, 143. ஒரு மேட்ச் பாருங்க 247, 245. அப்புறம் 150, 150, 190, 190. ஒரு மேட்ச் 280, 240. ஓரளவுக்கு ஒரு சில மேட்ச் அபோவ் 200க்கு போகுது, ஒரு சில மேட்ச் 150லேயே பிலோ ஸ்கோரிங்காகவும் வருது. டிசி எஸ்ஆர்ஹெச் மொத்தம் 25 மேட்ச் விளாண்டுருக்காங்க. 25ல் 12 மேட்ச் டிசி ஜெயிச்சிருக்காங்க, 13 மேட்ச் எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 2 பேரும் ஈக்குவலாக தான் இருக்காங்க. டீமை பொறுத்தளவுக்கு ஒரு 207 அகைன்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச் அகைன்ஸ்ட் அடிச்சிருக்காங்க. இவங்க ஒரு 266 டெல்லிக்கு அகைன்ஸ்ட் அடிச்சிருக்காங்க. லோயஸ்டா இவங்க ஒரு 80, இவங்க ஒரு 116. எஸ்ஆர்ஹெச் பொறுத்தளவுக்கு மொத்தம் 4 ஓவர்சீஸ் பிளேயர். பேட் கமின்ஸ், என்ரிச் கிளாசன், டிராவிஸ் ஹெட் அண்டு கமிந்து மென்டிஸ் 4 ஓவர்சீஸ் பிளேயர் இருக்காங்க. மோஸ்ட் ப்ராப்ளி ஹெட்டும் அபிஷேக் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஒன் டவுன் இஷான் கிஷன் வருவார். ஓப்பனர் 2 பேருமே ஒரு டேஸ்டன் ஹிட்டிங் ஆடக்கூடிய பிளேயர் தான். 2 பேரும் இனிஷியலாக நல்லா ஹிட்டிங் கொடுத்தாங்கன்னா ஸ்கோர் மினிமம் 200+ தான். ரீசெண்ட் மேட்சஸில் 2 ஓப்பனரில் ஒருத்தர் இனிஷியலாகவே அவுட் ஆயிடுறாங்க. அதனால கொஞ்சம் டவுன் ஸ்கோர் தான் வருது. இஷான் கிஷன் வந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் ஒரு பியூட்டிஃபுல் செஞ்சுரி அடிச்சாரு. அதுக்கடுத்த எல்லா மேட்சுமே ஒரு லோ ஸ்கோரிங் தான். அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு ஃபார்ம் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாசன் இறங்குவார். கிளாசன் வந்து ஒரு டீசென்ட் ஹிட்டரு, நல்ல டீசெண்டாக விளையாடுறாரு. ஒரு 20-30 ரன்ஸ் மினிமம் ஆடிக்கிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிதிஷ் ரெட்டி, அன்கித் வர்மா மிடில் ஆர்டர் பார்க்குறாங்க. 2 பேருமே ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாடுறாங்க. மோஸ்ட் ப்ராபப்லி இனிஷியல் பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் ஹை ஸ்கோரிங் போயிட்டாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப விளையாட தான் கிடைக்கும். பட் இவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் போது ஒரு 20-30 இவங்களுமே ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. பேட் கமின்ஸுமே ஒரு டீசென்ட் ஹிட்டர் தான். அவருக்குமே ஓரளவுக்கு ஹிட்டிங் ஆடக்கூடிய எபிலிட்டி இருக்கு. பேட்டிங் இனிஷியலாக கிடைச்சிச்சுன்னா அவருமே நல்லா ஹிட்டிங் ஆடுவார். பவுலிங்ல ஓரளவுக்கு டீசெண்டாக பவுல் பண்ணிட்டு இருக்காரு. 1 or 2 hours மேட்ச் எடுக்கிறாரு. ஹர்ஷல் பட்டேல் ஒரு டீசென்ட் பவுலர் தான். அவருமே மேட்ச்ஸ்க்கு விக்கெட்டு எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. ஜெய்தா உனக்கட்டு ரீசெண்டாக கடைசி 2-3 மேட்சஸ்ல பேக் டு பேக் விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. அவருமே நல்ல ஃபார்முக்கு வந்துட்டு இருக்காரு. ஈஷன் அன்சாரி சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய ஃபார்ம் இல்லை, 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. முகமது ஷமி ஒரு டீசென்ட் பவுலரு. போன சீசன்களில் அதிகமாக விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த சீசனில் கொஞ்சம் விக்கெட் எடுக்க தடுமாறுறாரு. ஒரு சில மேட்சஸில் விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. எஸ்ஆர்எஸ் கடைசி 5 மேட்ச் பார்க்கும்போது ஒரு 224, 186க்கு லாஸ் ஆயிருக்காங்க. இந்த மேட்ச் சென்னை கூட ஒரு 154 அதை பீட் பண்ணி ஜெயிச்சாங்க. இந்த மேட்ச் ஒரு 143, ரீசெண்டாக ஒரு 140, 150 அந்த ரேஞ்ச் தான் போயிட்டு இருக்காங்க. ஒரு சில மேட்சஸ் மட்டும் நல்லா ஹிட்டிங் ஆடி ஒரு ஹை ஸ்கோரிங் கொண்டு போயிடுறாங்க. கடைசி 5 மேட்ச்ல 1-2 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. பாக்கி எல்லா மேட்சுமே லாஸ்ட் தான். நம்பர்ஸ் பார்க்கும்போது அபிஷேக் சர்மா ஓரளவுக்கு டீசெண்டா விளையாடிட்டு இருக்காரு. அவரோட நம்பர்ஸை பாருங்க. ஒரு 2 மேட்ச் மட்டும் கொஞ்சம் லோ ஸ்கோரிங், பாக்கி எல்லா மேட்சுமே ஒரு 74, 40, ஒரு 140 ரன் அடிச்சிருக்காரு. டீசெண்டா விளையாடி இருக்காரு. டெல்லிக்கு எகென்ஸ்டாவும் ஓரளவுக்கு ரெக்கார்ட் இருக்கு. கடைசி ஒரு மேட்ச் 1 ரன், அதுக்கு பிஃபோரா 46, 67, அதுக்கு முன்னாடி 2 மேட்ச் 5, 7. இந்த கிரவுண்ட்லயும் ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. ஒரு 8, 141, 18, 6, 24 ஒரு டீசெண்டா விளையாடிட்டு இருக்காரு இந்த கிரவுண்ட்லயுமே. டிராவிஸ் ஹெட் நல்ல ஹிட்டரு, பட் ரீசெண்டா கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங்ல தான் போயிட்டு இருக்காரு.
நல்ல ஒரு வேளை பவர் பிளே தாக்கு பிடிச்சிட்டாருன்னா டீம் ஸ்கோரை கண்டிப்பாக 200+ கொண்டு போவார். அந்த அளவுக்கு நல்ல பெரிய ஹிட்டிங் ஆடுவார். ஃபீல்டிங்கில் வரதில்ல, சேசிங்காக இருக்கும்போது இம்பாக்டில் தான் உள்ள வராரு. ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாடக்கூடிய பிளேயர் தான். அவரோட ரெக்கார்டுமே பாருங்க, ஒரு 20, 19, ஒரு மேட்ச் மட்டும் ரன் இல்லை, 28, 66. டெல்லிக்கு எகென்ஸ்டாக ஒரு 22, 89 அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்லயுமே ஒரு நல்ல ரெக்கார்ட் இருக்கு. ஒரு 2 மேட்ச் மட்டும் கொஞ்சம் டவுனு, அதுக்கு பிஃபோர் எல்லா மேட்சஸுமே 66, 47, 67 நல்ல ரெக்கார்ட் இருக்கு டிராவிஸ் ஹெட்டுக்கு. இசன் கிஷன் வந்த முதல் மேட்ச் மட்டும் ஒரு 106 அடிச்சாரு. அதுக்கப்புறம் அவரோட ரெக்கார்ட் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, எல்லாமே சிங்கிள் டிஜிட்ல போச்சு. போன மேட்சுக்கு முந்தின மேட்ச் மட்டும் ஒரு 44 ரன் அடிச்சாரு. கொஞ்சம் டவுன்ல தான் இருக்காரு, அப் அண்ட் டவுன்ல தான் போயிட்டு இருக்கு. மோஸ்ட் ப்ராபப்லி இந்த கிரவுண்ட் அவருக்கு ஓரளவுக்கு கை கொடுக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு 20-30 ரன்ஸ் அடிக்க வாய்ப்பு இருக்கு. டெல்லிக்கு எகென்ஸ்டா ஒரு மேட்ச் ஒரு 2 ரன் அடிச்சிருக்காரு. அதுக்கு பிஃபோர் 20, 42, 31, 48 ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாடிருக்காரு. இந்த கிரவுண்ட்லயுமே ஒரு செஞ்சுரி போட்டிருக்காரு. பாக்கி எல்லாமே ஒரு லோ ஸ்கோரிங் தான். ஹென்ரிச் கிளாசன் ஒரு டீசெண்டா விளையாடிட்டு இருக்காரு. அவரோட ஹிட்டிங் நல்லா இருக்கு. மேட்சுக்கு மேட்ச் அவரோட ரெக்கார்ட் பாருங்க, எல்லா மேட்சுமே ஒரு 20-30 ரன்ஸ் மினிமம் அடிக்கிறாரு. ஒரு மேட்ச் மட்டும் 7 ரன்னு, பாக்கி எல்லா மேட்சுமே ஒரு 23, 71, 37, 21 ஓரளவுக்கு டீசெண்டா விளையாடி இருக்காரு. டிசிக்கு எகென்ஸ்டாக ஒரு 32, 15, 53, 31 நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்லயுமே பாருங்க, ஒரு மேட்ச் 71, கடைசி மேட்ச் 71 ஆனாரு. அதுக்கு பிஃபோர் ஒரு 21 நாட் அவுட், 27, 26, 34 ஒரு டீசென்ட் ரெக்கார்டு இவர்கிட்ட இந்த கிரவுண்ட்ல இருக்கு. அனிகேத் வர்மா லோயர் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான். மோஸ்ட் ப்ராப்ளி இனிஷியல் விக்கெட் விழுந்துச்சுன்னா இவர் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுவாங்க. அவருக்கு சான்ஸ் கிடைச்சி ஆடுவார். ஓரளவுக்கு அவருமே கடைசி மேட்ச் ஒரு 3 ரன், அதுக்கு பிஃபோர் 19, 12, 18 ஓரளவுக்கு ஆடி இருக்காரு. டிசிக்கு அகேன்ஸ்டா ஒரு 74 போன சீசன் அடிச்சிருக்காரு. இந்த வென்லியுமே ஒரு 12, 18, 36 ஒரு மேட்ச் மட்டும் 7. மென்டிஸ் ரொம்ப லோயர் ஆர்டர் தான் யூஸ் பண்றாங்க. பவுலிங் வந்தாலுமே ஒரு 2 ஓவர்ஸ் கண்டிப்பா போடுவாரு. பேட்டிங்லயுமே கடைசி ஒரு 10 பால் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. போன மேட்ச் ரன் அடிக்கல, அதுக்கு பிஃபோரா ஒரு 32 நாட் அவுட், அதுக்கு பிஃபோரா 1, அதுக்கு பிஃபோரா 27. பவுலிங்லயுமே கடைசி 4 மேட்ச்ல ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. நிதிஷ் ரெட்டி ஒரு அளவுக்கு டீசெண்டா விளையாடக்கூடிய பிளேயர் தான். அவருக்குமே கொஞ்சம் இனிஷியலா ப்ரொமோட் பண்ணா ஆடுவாரு. அவரோட ரெக்கார்டுமே 21 நாட் அவுட், 19 நாட் அவுட், ஒரு 2, ஒரு 19. டிசி கேம்ஸா ஒரு மேட்ச் ஒரு 37 அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்லயுமே ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் 2 ரன், அதுக்கு முன்னாடி எல்லா மேட்சுமே ஒரு 30+ தான். 31, 32, 30, 37 ஒரு டீசெண்டா விளையாடுறாரு இந்த கிரவுண்ட்ல. பேட் கமின்ஸ் கொஞ்சம் பேட்டிங்ல வந்தாலுமே நல்ல சிக்ஸிங் எபிலிட்டி பிளேயர் தான். அவருக்கு பேட்டிங் போன மேட்ச் மட்டும் 19 ஆனாரு, அதுக்கு முன்னாடி மேட்சஸ் பேட்டிங் கிடைக்கல. இந்த கிரவுண்ட்லயுமே ஒரு 22, 18 அடிச்சிருக்காரு. பவுலிங்லயுமே ஒரு நல்ல ஓரளவுக்கு 1, 2 அதுக்கு முன்னாடி விக்கெட் இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. டெல்லிக்கு எகென்ஸ்டா கொஞ்சம் பூவரா தான் பவுலிங் பண்ணியிருக்காரு, விக்கெட்டே உழுகல. இந்த கிரவுண்ட்லயுமே கடைசி 5 மேட்ச்ல ஒரு 3 விக்கெட் தான் வந்திருக்கு. ஹர்ஷல் பட்டேல் கொஞ்சம் ரன்ஸ் அதிகமா போவாரு, பட் ஆனா கண்டிப்பா விக்கெட் எடுக்கக்கூடிய எபிலிட்டி இருக்கு. போன மேட்ச் விக்கெட் இல்லை, அதுக்கு பிஃபோரா ஒரு 4 விக்கெட் எடுத்திருக்காரு, அதுக்கு பிஃபோரா விக்கெட் இல்லை, அதுக்கு பிஃபோரா ஒரு விக்கெட், அதுக்கு பிஃபோரா ஒரு 4 விக்கெட். கடைசி 5 மேட்ச்ல 2 மேட்ச் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு நல்ல ஹை விக்கெட்டிங் எடுக்கக்கூடிய பிளேயர் தான். டிசி கேம்ஸாவும் கடைசி மேட்ச் விக்கெட் இல்லை, அதுக்கு பிஃபோரா ஒரு 2, 1, 2 மேட்ச்ல 3, 4 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்லயுமே கடைசி மேட்ச் விக்கெட் இல்லை, அதுக்கு பிஃபோரா 4, 1, 2, 2 ஓரளவுக்கு டீசெண்டா பவுல் பண்ணியிருக்காரு. ஓரளவுக்கு நல்ல விக்கெட் டேக்கன் பிளேயர் தான். உனாட்கட் சொல்ற அளவுக்கு ஃபார்ம் இல்லை, ரொம்ப அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தாரு. கடைசி 3 மேட்சஸ்ல கொஞ்சம் பேக் டு பேக் விக்கெட் வருது. ஒரு 3, 2, 1 எடுத்திருக்காரு. அதுக்கு பிஃபோரா விக்கெட்டே இல்லாம தான் இருந்துச்சு. ரீசெண்டா தான் விக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுவுமே போன மேட்ச் கடைசி ஓவர்ல தான் அந்த 3 விக்கெட்டுமே ஒரே ஓவர்ல எடுத்தாரு. ஓரளவுக்கு பவுல் பண்ணக்கூடிய பிளேயர் தான். டிசி கேம்ஸா ஒரு மேட்ச் விக்கெட் இல்லை. இந்த கிரவுண்ட்லயுமே கடைசி மேட்ச் மட்டும் ஒரு விக்கெட், அதுக்கு பிஃபோர் 3 மேட்ச் விக்கெட் இல்லை, அதுக்கு பிஃபோரா ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அன்சாரி ஒரு எக்ஸ்ட்ரா பிளேயர் தான், பேக் டு பேக் சான்ஸ் கொடுக்குறாங்க. பட் 2 to 3 ஓவர்ஸ் போடக்கூடிய சான்ஸ் கொடுக்குறாங்க, பட் விக்கெட்ஸ் பெருசாக வர்றது இல்லை. கடைசி 5 மேட்ச்ல ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. டிசி கேம்ஸ்ல ஒரு மேட்ச் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்லயும் 3 மேட்ச்ல ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. முகமது சமி பழைய ரெக்கார்ட் எல்லாம் பாருங்க, நல்லா 4, 3, 2 நல்லா டிசி கேம்ஸ் நல்லா எடுத்திருக்காரு. இந்த சீசன்ல கன்சிஸ்டண்டா மேட்ச் விக்கெட் வர்றது இல்லை. கடந்த 5 மேட்ச்ல 3 மேட்ச் விக்கெட்டே வரல. ஒரு 2 மேட்ச் மட்டும் 2 விக்கெட் எடுத்திருக்காரு.
டிசிக்கு அகேன்ஸ்டாக ஓரளவுக்கு ரெக்கார்டு வச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்லையுமே கடைசி மேட்ச் மட்டும் விக்கெட் இல்லை, அதுக்கு பிஃபோராக 4 மேட்சுமே 2-1 2 நல்ல டீசெண்டாக விக்கெட் எடுத்திருக்காரு. டிசி பொறுத்தளவுக்கு 4 ஓவர்சீஸ் பிளேயரு பாப் டூப்ளிசிஸ், ஸ்டப்ஸ், மிச்சல் ஸ்டாக் அண்டு சமீரா. இதில் வந்து டூப்ளிசிஸும் பொருளும் ஓப்பன் பண்ணுவாங்க. கரண் நாயர் 1 டவுன் வராரு. ஓப்பனர் 2 பேரும் ஓரளவுக்கு டீசெண்டாக 20-30 ரன்ஸ் மினிமம் அடிக்கிறாங்க மேட்ச். ஓரளவுக்கு டீசென்ட், 2 பேருமே நல்ல ஃபார்மில் தான் இருக்காங்க. கரண் நாயர் வந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் நல்ல ஒரு 80+ ஆனாரு. அதுக்கப்புறம் பெரிய ஹோப் வச்சாங்க. பட் அதுக்கு இருந்த எந்த மேட்சுமே பெருசாக ஃபார்மில் இல்லை, கொஞ்சம் டவுன் ஃபார்மில் தான் இருக்காரு. ராகுல் நல்ல டீசெண்டாக விளையாடி இருக்காரு. எல்லா மேட்சுமே ஒரு 20-30 ரன்ஸ் மினிமம் ஆடிட்டு இருக்காரு. டீசெண்டாக விளையாடிட்டு இருக்காரு. அவரோட ஃபார்ம் நல்ல லெவலில் இருக்கு. அக்சர் பட்டேலுமே இப்போ இனிஷியலாக பேட்டராகவே ப்ரொமோட் பண்ணிட்டு வராங்க. அவருமே பேட்டிங்கில் வந்தாலுமே ஒரு 25-30 ரன்ஸ் எல்லா மேட்சும் அடிக்கிறாரு. பவுலிங்லையுமே 1 or 2 விக்கெட்ஸ் மேட்ச் எடுக்கிறாரு. அவருமே ஒரு நல்ல ஃபார்மில் ரீசெண்டாக இருக்காரு. இந்த மேட்ச்சில் பட்டேலும் கேஎல் ராகுலுமே ஒரு நல்ல கேப்டன் வைஸ் சாய்ஸாக இருப்பாங்க. நிகம் பெருசாக சான்ஸ் கிடைக்கிறது இல்லை, ரொம்ப விளையாட பேட்டிங் ஆடுவார். பவுலிங்லையுமே ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் தான் அப்பப்போ எடுத்து கொடுக்குறாரு. குல்தீப் யாதவ் டீசெண்டாக பவுல் பண்ணிட்டு இருந்தாரு. எல்லா மேட்சும் 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்துட்டு இருந்தாரு. பட் ரீசெண்டாக கொஞ்சம் விக்கெட்ல ஸ்ட்ரகிளிங் இருக்கு. அப்பப்போ 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. சமீரா மேட்ச் ஒரு விக்கெட்டு எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. முகேஷ் குமாரும் கன்சிஸ்டண்டா விக்கெட் எடுக்கிறது இல்லை, அப்பப்போ ஒரு சில மேட்சஸ் விக்கெட்டு எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. அசுதோஷ் சர்மாவுக்கு பேட்டிங் ரொம்ப லோயர் ஆர்ல தான் இறங்குறாரு. அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது இல்லை, அவருமே கிடைச்சா ப்ரூவ் பண்ணுவாரு. டிசியோட 5 மேட்ச்ல பாருங்க, கடைசி 5 மேட்ச்ல 1-2 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க, 3 மேட்ச் தோத்தா இருக்காங்க. ஸ்கோரிங்குமே ஓரளவுக்கு க்ளோஸ்ல போறாங்க, பட் மேட்சஸ் ஜெயிக்கிறது இல்லை. ரீசெண்ட் கடைசி 5 மேட்ச் அதுக்கு பிஃபோர் ஓரளவுக்கு நல்லா ஜெயிச்சுட்டு தான் இருந்தாங்க. பாருங்க அவங்க ஸ்கோர் பாருங்க, 204 190 வரைக்கும் அடிச்சிருக்காங்க. நல்லா க்ளோஸ்ல தான் போச்சு, பட் விக்கெட் வந்து மறுபடியும் ஸ்டாப் ஆயிருச்சு. இந்த மேட்சும் அதே தான் பாருங்க, 162 அதை வந்து அடிச்சு சேஸ் பண்ணிட்டாங்க பெங்களூரு. இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கு பிஃபோர் ஒரு மேட்ச் ரொம்ப இதுவுமே தோத்துட்டாங்க. இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ரெக்கார்ட்ஸை பார்க்கும்போது டூப்ளிசிஸ் கன்சிஸ்டண்டாக எல்லா மேட்சுமே நல்லா ஸ்கோரிங் பண்ணியிருக்காரு. பட் இதெல்லாம் கொஞ்சம் பழைய சீசனில் ரீசெண்டாக இப்போ இன்ஜூரிலேருந்து இப்போ தான் ரிட்டர்ன் வந்திருக்காரு. போன போட்டியில் ஒரு 62 ரன் ஆனார். அதுக்கு முன்னாடி ஒரு 22, அதுக்கு பிஃபோராக ஒரு 2, அதுக்கு பிஃபோராக ஒரு 50-29 ரீசெண்டாக அவருமே ஒரு நல்லா விளையாடிட்டு இருக்காரு. எஸ்ஆர்ஹெச் எகெயின்ஸ்டாகவும் ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. 50, 25, 62, 71, 73 டீசெண்டாக விளையாடி இருக்காரு. ராஜீவ்காந்தி ஸ்டேடியம் ஹைதராபாத்லையுமே ஓரளவுக்கு டீசென்ட் ரெக்கார்டு இருக்கு. 25, 71, 26, 45, 11 எல்லா மேட்சுமே டீசெண்டாக விளையாடிருக்காரு. இந்த மேட்ச் இவருமே ஒரு நல்ல டீசென்ட் பிக்கா இருப்பாரு. அபிஷேக் பூரல் இப்போ இனிஷியலா ஓப்பனரா ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. டீசெண்டாக விளையாடிட்டு இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் மட்டும் ஒரு 4 ரன், அதுக்கு பிஃபோரா 28, 51, 18, 49 ஓரளவுக்கு எல்லா மேட்சுமே 25-30 ரன்ஸ் அடிச்சு கொடுக்குறாரு. எஸ்ஆர்ஹெச் எகென்ஸ்டாவும் ஓரளவுக்கு 34 நாட் அவுட் 42 ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாடி இருக்காரு. கரண் நாயர் வந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் ஒரு 80+ ஆனாரு. நல்லா பெரிய ஹிட்டிங் போனாரு. அதுக்கு அடுத்த மேட்ச் 0ல் அவுட் ஆனாரு. அதுக்கு அடுத்த மேட்ச் ஒரு 31 ஆனாரு. பட் கடைசி சில மேட்சஸ் ஸ்கோரிங்கே வரல. அவர் லோக்கல் நடக்கிற மேட்சஸ் எல்லாமே நல்லா ஹை ஸ்கோரிங் போயிருக்காரு. அதனால தான் திருப்பி ஐபிஎல் சான்ஸ் கிடைச்சது. ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் ப்ரூவ் பண்ணாரு. அதுக்கு அடுத்தது பெருசாக ப்ரூவ் பண்ணலை. மோஸ்ட் ப்ராபப்லி திருப்பி ஃபார்முக்கு வர வாய்ப்பு இருக்கு. கேஎல் ராகுலோட நம்பர்ஸ் பாருங்க, ஒரே மேட்ச் மட்டும் 7 ரன், பாக்கி எல்லா மேட்சுமே 41, 57 நாட் அவுட், 28, 38 ரீசெண்டாக எல்லா மேட்சஸுமே ஒரு 25+ தான் ஆடி இருக்காரு. எஸ்ஆர்ஹெச் எகென்ஸ்டாவும் ஒரு டீசெண்டாக விளையாடுறாரு. 15, 29, 35, 68, 21 எல்லா மேட்சுமே நல்ல ஸ்கோரிங் இருக்கு. இந்த கிரவுண்ட்லையுமே நல்ல ரெக்கார்ட் இருக்கு. 29, 79, 32, 51, 25 ரீசெண்டாக எல்லா மேட்சுமே நல்ல ஹை ஸ்கோரிங்ல தான் போறாரு. அக்சர் பட்டேல் பேட்டிங் பவுலிங் ரெண்டுலையுமே நல்லா டீசெண்டா பண்ணிட்டு இருக்காரு. ரீசெண்ட் பேட்டிங் பாருங்க, 43, 15, 34, 39, 34 ஒரு மேட்ச் தவிர பாக்கி எல்லாமே 30+ தான் இருக்கு. நல்லா பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு. பவுலிங்லயுமே கடைசி 2 மேட்ச்ல 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கு பிஃபோரா 1 or 2 ஓவர்ஸ் தான் போட்டாரு. பட் ரீசெண்டா ஓரளவுக்கு ஓவருமே நல்லா போட்டுட்டு இருக்காரு. எஸ்ஆர்ஹெச் எகென்ஸ்டாவும் ஒரு மேட்ச் 29 நாட் அவுட் 34 ஆடி இருக்காரு. இந்த கிரவுண்ட்லயுமே 34 ரெக்கார்டு வச்சிருக்காரு. எஸ்ஆர்ஹெச் எகென்ஸ்டா கடைசி 4 மேட்ச்ல ஒரு 4 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்லயுமே ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு நல்ல ரெக்கார்ட் இருக்கு இந்த கிரவுண்ட்லயும்.
எஸ்ஆர்எச் அகைன்ஸ்டாகவும் நல்ல ரெக்கார்டு இவர்கிட்ட இருக்கு. ஸ்டப்ஸு ஃபினிஷர் ரோல் தான் அவருக்கு. அவருக்கு கிடைக்கிற ரோல் அவருக்கு சான்ஸ் கிடைக்கும் போது கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணுவார். கடைசி 5 மேட்ச்சில் 2 மேட்ச் பேட்டிங் சரியாக சான்ஸ் கிடைக்கல. அதுக்கு பிஃபோர் எல்லா மேட்சஸும் 34, 31, 34 நல்லா ஹிட்டிங் ஆடக்கூடிய பிளேயர் தான். அவர் இன்னும் சில ப்ரொமோட் பண்ணோம்னா இன்னும் ஹை ஸ்கோரிங் வர வாய்ப்பு இருக்கு. எஸ்ஆர்எச் அகைன்ஸ்டாகவும் ஒரு 21 நாட் அவுட் 10 ரன் ஓரளவுக்கு விளையாடி இருக்காரு. போன மேட்ச் மட்டும் ஒரு 38 ரன் ஆனாரு, 2 விக்கெட்டுமே எடுத்தாரு. போன மேட்ச் மட்டும் ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணாரு. அதுக்கு பிஃபோரா இந்த மேட்சும் பேட்டிங் கிடைக்கல, விக்கெட்லையுமே வரல. போன மேட்ச் மட்டும் கிடைச்சிருக்கு. மேபி அந்த ஃபார்மை கண்டினியூ பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கலாம். அஸ்தோஷ் சர்மா பெருசாக பேட்டிங்கில் இப்போ சான்ஸ் கிடைக்காது, ரொம்ப லோயர் ஆர்டில் தான் இறங்குறாங்க. சான்சஸ் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். மேபி கிடைச்சிச்சுன்னா அவரும் ஆடுவார். ஒரு 37 ரன் ஒரு மேட்ச் ஆடி இருக்காரு. எஸ்ஆர்எச் அகைன்ஸ்ட் அவர் 33 ரன் ஆடி இருக்காரு. மிச்சல் ஸ்டாக்கு ஓரளவுக்கு நல்ல விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான். ரீசெண்டாக ஒரு சில மேட்சஸில் விக்கெட் வராமையும் இருக்கு. போன மேட்ச் மட்டும் ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கு முன்னாடி ஒரு 1 எடுத்திருக்காரு. எஸ்ஆர்எச் அகைன்ஸ்டாக ஒரு நல்ல ரெக்கார்ட் இருக்கு பாருங்க. கடைசி 5 மேட்ச்ல 10 விக்கெட் எடுத்திருக்காரு. ஓரளவுக்கு டீசெண்டாக எஸ்ஆர்எச் அகைன்ஸ்டாக இருக்காரு. இன்னைக்கு கண்டிப்பாக இவர் ஒரு மஸ்ட் பிக்காக இருப்பாரு. சமீரா கடந்த 3 மேட்ச் தான் சான்ஸ் கிடைச்சது. எல்லா மேட்சும் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஓரளவுக்கு டீசெண்டாக பவுல் பண்றாரு. குல்தீப் யாதவ் கன்சிஸ்டண்டா விக்கெட் எடுத்துட்டு இருந்தாரு. பட் ரீசெண்டா ரொம்ப ஸ்ட்ரகிளிங். கடைசி 3 மேட்ச் விக்கெட்டே வரல. அதுக்கு பிஃபோரா தான் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. பட் ஆனா எஸ்ஆர்எச் அகைன்ஸ்டா கடைசியா 2 மேட்ச் பாருங்க, 3 விக்கெட் 4 விக்கெட். ஒரு மேட்ச் மட்டும் விக்கெட் இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு விக்கெட். ஓரளவுக்கு நல்ல ரெக்கார்டு எஸ்ஆர்எச் அகைன்ஸ்டா இருக்கு. இந்த கிரவுண்ட்லயுமே ஒரு மேட்ச்ல ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. முகேஷ் குமார் கன்சிஸ்டண்டா விக்கெட் வர்றது இல்ல. ஒரு மேட்ச் மட்டும் பாருங்க, திடீர்னு ஒரு 4 விக்கெட் எடுத்தாரு. மற்ற மேட்சஸ் எல்லாமே ஒரு லோ விக்கெட் டேக்கிங் தான். எஸ்ஆர்எச் அகைன்ஸ்டாவும் 4 மேட்ச்ல ஒரு விக்கெட் எடுத்துக்காரு. இந்த கிரவுண்ட்ல விக்கெட்டே எடுக்கல. எஸ்ஆர்எச் பொறுத்தளவுக்கு ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் ஓபன் பண்ணுவாங்க. கண்டிப்பா டீசெண்டா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் தான். ரெண்டு பேரும் பெரிய ஹிட்டிங் போவாங்க. 2 பேரும் ஒரு டீசென்ட் பேக்கா இருப்பாங்க. இந்த மேட்ச்ல இசான் கிஷன் ரீசென்ட் ஃபார்மே இல்லை. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் செஞ்சுரி அடிச்சாரு. அதுக்கு அடுத்த எல்லா மேட்சஸுமே கொஞ்சம் டவுன்ல தான் போயிட்டு இருக்காரு. எஸ்எல் அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஜிஎல் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. கிளாசன் ரொம்ப கிளாஸா விளையாடுறாரு. மேட்சஸ்க்கு 25+ மினிமம் ஆடிட்டு இருக்காரு. இந்த மேட்ச் அவருமே ஒரு டீசென்ட் பிக்கா இருப்பாரு. அங்கிட் வர்மா அவருக்கு பேட்டிங் பெருசாக கிடைக்கிறது இல்லை, ரொம்ப லோயரால இருக்கிறாரு. எஸ்எல் அவாய்ட் பண்ணிட்டு ஜிஎல் யூஸ் பண்ணிக்கோங்க. நிதிஷ் ரெட்டி ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாடக்கூடிய பிளேயர். பட் ஆர்டர் ரொம்ப லோயரில் தான் இறங்குறாரு. அவருமே ஜிஎல்ல யூஸ் பண்ணிக்கோங்க. மெண்டிஸ் பேட்டிங் பவுலிங் ரெண்டுலையுமே சான்ஸ் கிடைக்கும். கொஞ்சம் ஃபார்ம் கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது. எஸ்எல் அவாய்ட் பண்ணிட்டு ஜிஎல்ல யூஸ் பண்ணிக்கோங்க. பேட் கமின்ஸு டீசென்ட் பவுலரு, கண்டிப்பாக விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயரு. பேட்டிங்கில் ப்ரொமோட் பண்ணால் கண்டிப்பாக 1 or 2 சிக்ஸஸ் அடிப்பார். அவரு டீசெண்டான பிக்கே இருப்பார். ஹர்ஷல் பட்டேல் கொஞ்சம் ரன்ஸுக்கு போனாலுமே கண்டிப்பாக விக்கெட் எடுத்து கொடுக்குற பிளேயர் தான். அவருமே ஒரு டீசென்ட் பவுலர் தான். கண்டிப்பாக அவரையும் யூஸ் பண்ணிக்கலாம். உனாட்கட்டு ரொம்ப அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தாரு. கடந்த 3 போட்டியில மட்டும் விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. எஸ்எல் அவாய்ட் பண்ணிட்டு ஜிஎல் யூஸ் பண்ணிக்கோங்க. அன்சாரி ரெக்கார்டு இல்லை, அவாய்ட் பண்ணிக்கங்க. முகமது ஷமி ரீசன்ட் ஃபார்ம் இல்லை, பட்டு டெல்லிக்கு எகென்ஸ்டா ஒரு நல்ல ரெக்கார்டு இருக்கு. அதனால ஜிஎல்ல கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. எஸ்எல் அவாய்ட் பண்ணிருங்க. ஓவர்ஸை பொறுத்தளவுக்கு சாமி 3 ஓவர் போடுறாரு. உனாட்கட் ஒரு 4 ஓவர் போடுவாரு. பேட் கமின்ஸ் 4 ஓவர், ஹர்ஷல் பட்டேல் 3 ஓவர், அன்சாரி 4 ஓவர், மென்டிஸ் 2 ஓவர் போடுறாங்க. இதுல டெத் அண்ட் பவுலரா முகமது ஷமி, உனாட்கட், பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல் 4 பேருமே டெத் அண்ட் பவுலரா மாத்தி யாராவது டிபெண்டிங் ஆன் மேட்சுக்கு யூஸ் பண்ணுவாங்க. டெல்லி பொறுத்தளவுக்கு அபிஷேக் பூரலும் டூப்ளிசிஸ் ஓபன் பண்றாங்க. 2 பேருமே டீசெண்டா 25+ ஆடுறாங்க. கண்டிப்பா இந்த மேட்சுமே ஒரு 22-20 ரன்ஸ் அடிப்பாங்க. எஸ்எல்ல யூஸ் பண்ணிக்கலாம். கரண் நாயர் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் 80+ ஆடினாரு. அதுக்கப்புறம் சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய ரெக்கார்ட் ரீசெண்டா இல்லை. ஒரு 15-20 ரன்ஸ் அடிப்பாரு. எஸ்எல் அவாய்ட் பண்ணிட்டு ஜிஎல் யூஸ் பண்ணிக்கோங்க. கேஎல் ராகுல் நல்ல ரெக்கார்ட் இருக்கு. எல்லா மேட்சுமே 25-30 ரன்ஸ் ஆடிட்டு இருக்காரு. கண்டிப்பா எஸ்எல் ஜிஎல் யூஸ் பண்ணுங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு பெஸ்ட் பிளேயரு. அக்ஷர் பட்டேலும் சேம் தான். பேட்டிங் மூலம் 2லையுமே பாயிண்ட் வருது. கண்டிப்பா அவருமே எஸ்எல் ஜிஎலுக்கு கேப்டனா யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டப்ஸ் டிசி பவுலிங் பேட்டிங் பண்ணும்போது கண்டிப்பா டெத் அண்ட் ஃபினிஷரா வருவாரு. கண்டிப்பா ஒரு 25+ ஆடுவாரு.
அந்த மாதிரி ஸ்டேஜில் அவரை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஜிஎல்ல மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நிகாம் சொல்லிக்கிற ரெக்கார்டு இல்லை, கடைசி மேட்ச் மட்டும் ஆடி இருக்காரு. எஸ்எல் அவாய்ட் பண்ணிட்டு ஜிஎல்ல யூஸ் பண்ணிக்கோங்க. அஸ்தூர் சர்மா வந்து பெருசாக ஃபார்ம் இல்லை, ரொம்ப டவுனில் தான் இறங்குவார். பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்காது, அவரை அவாய்ட் பண்ணிடுங்க. ஸ்டாக்கு நல்ல விக்கெட் டேக்கிங் பவுலரு, கண்டிப்பாக அவரை எஸ்எல்ல யூஸ் பண்ணிக்கலாம். சமீரா ஓரளவுக்கு மேட்ச் ஒரு விக்கெட் எடுக்கிறாரு, பட் எஸ்எல் அவாய்ட் பண்ணிட்டு ஜிஎல்ல யூஸ் பண்ணிக்கலாம். குல்தீப் யாதவ் ரீசெண்டாக ஃபார்மே இல்லை, பட்டு எஸ்ஆர்எஸ் எகென்ஸ்டா நல்ல ரெக்கார்டு இருக்கு. எஸ்ஆர்எஸோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனையும் இவர் நிறைய டைம் அவுட் பண்ணியிருக்காரு, அதை கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. கண்டிப்பாக அவர் இந்த மேட்ச்ல ஒரு டீசன்ட் பிக்காக இருப்பார். முகேஷ் குமார் ரீசெண்ட் அப் அண்ட் டவுன் தான் போயிட்டு இருக்காரு, எஸ்எல் அவாய்ட் பண்ணிட்டு ஜிஎல்ல மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டீமை பொறுத்தளவுக்கு மிச்சல் ஸ்டாக் 4 ஓவர் போடுவார், சமீர் ஒரு 3 ஓவர், முகேஷ் குமார் 2 ஓவர் போடுறாரு, நிகாம் ஒரு 4 ஓவர் போடுறாரு, அக்ஷர் பட்டேல் 4 ஓவர் போன மேட்ச் போடுறாரு. ரீசெண்டாக 1 நிமிஷம் 4 ஓவர் போடுறாரு, அதுக்கு முன்னாடி 2 ஓவர் தான் போட்டிருந்தாரு, இப்போ ரீசெண்டாக 4 ஓவர் போட்டுட்டு இருக்காரு. குல்தீப் யாதவும் ஒரு 3 ஓவர் போடுறாரு. இதில் டெத் அண்ட் பவுலர் பார்த்தீங்கன்னா முகேஷ் குமார், சமீரா, மிச்சல் ஸ்டாக் 3 பேரும் டெத் அண்ட் பவுலராக இருப்பாங்க. 2 டீமை பொறுத்தவரை ஷேப்புக்கு பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல், அபிஷேக் பொருள், டூப்ளிசிஸ். டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் அக்ஷர் பட்டேலையும் இப்போ பேட்ஸ்மேனாக தான் ப்ரொமோட் பண்ணுறாங்க. 4 பேருமே டீசெண்டாக விளையாடிட்டு இருக்காங்க, 4 பேர் ஷேஃப்காக இருப்பாங்க. பவுலர் பொறுத்தளவுக்கு மிச்சல் ஸ்டாக்கு எஸ்ஆர்எஸ் எகென்ஸ்டா ஒரு நல்ல ரெக்கார்டு இருக்கு, அவருமே ஒரு டீசென்ட் பிக்காக இருப்பார். குல்தீப் யாதவ் ரீசென்ட் ஃபார்ம் இல்லை, பட் எஸ்ஆர்எஸ் பிளேயர்ஸுக்கு எகென்ஸ்டா ஒரு நல்ல பாஸ்ட் ரெக்கார்டு இருக்கு, அதனால அவருமே யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்ஆர்எஸ் பொறுத்தளவுக்கு என்ரிச் கிளாசன் நல்ல டீசென்ட் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, அவர் ஒரு டீசென்ட் பிக்காக இருப்பார். ஹெட்டு, சர்மா 3 பேருமே டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ், நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க, டீசென்ட் பிக்காக இருப்பாங்க. இஷான் கிஷன் அவர் ஓரளவுக்கு நல்ல பெரிய ஹிட்டர் தான், ரீசெண்ட் கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ல இருக்கு, மேபி அவரும் ஹிட்டிங் ஆட வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு பிச்சு எஸ்ஆர்எஸ்க்கு சாதகமாக இருக்கிறதுனால அவருமே ஒரு பெரிய ஹிட்டிங் போக வாய்ப்பு இருக்கு. ஹர்ஷல் பட்டேல் இந்த கிரவுண்ட்ல நல்ல பெரிய ரெக்கார்டு வச்சிருக்காரு, கண்டிப்பா அவருமே டீசென்ட் பிக்காக இருப்பார். பேட் கமின்ஸும் நல்லா பவுல் பண்ணுவாரு. ஸ்டப்ஸை பொறுத்தளவுக்கு டெத் எண்ட்ல நல்லா ரன்ஸ் கொடுப்பாரு. நிதிஷ் ராணாவும் கொஞ்சம் லோவர் ஆர்டர்ல அவரும் விளையாடக்கூடிய சான்சஸ் கிடைக்கும். கருண் நாயர் ஒரு மேட்ச் மட்டும் ஆனாரு, திடீர்னு இதே ஒரு மேட்ச் மறுபடியும் ஃபார்முக்கு வர வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா அவங்க ஜிஎல் யூஸ் பண்ணுங்க. பவுலர் பொறுத்தளவுக்கு முகமது ஷமி இந்த மேட்ச்ல கண்டிப்பா அவரும் ஒரு நல்ல ஜிஎல் பிக்காக இருப்பாரு. ஓரளவுக்கு டிசிக்கு எகென்ஸ்டா நல்ல போன சீரீஸ்ல ரெக்கார்டு இருக்கு, இப்போ ரீசன்ட் ஃபார்ம் தான் கொஞ்சம் டவுன் ஆகி இருக்கு. முகேஷ் குமாரும் ஓரளவுக்கு திடீர்னு ஒரு மேட்ச் 3 விக்கெட் 4 விக்கெட் போவாரு, அதனால ஜிஎல்ல கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. உனாட்கட்டு கடைசி சில மேட்சஸ்ல விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு, அவருமே நல்ல விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர் தான். எஸ்எல்எல்ல அவாய்ட் பண்ணிட்டு ஜிஎல்ல யூஸ் பண்ணிக்கலாம். சேஃப் கேப்டன் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ராகுல், அக்ஷர் பட்டேல், ஹெட்டு, அபிஷேக் சர்மா 4 பேருமே இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு எஸ்எல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கறதுக்கு பெஸ்ட் சாய்ஸா இருப்பாங்க. ஜிஎல் பொறுத்தளவுக்கு ஹென்ரிச் கிளாசன் கண்டிப்பா நல்ல ரீசன்ட் ஃபார்ம்ல இருக்காரு. அபிஷேக் பூரல் ஒரு 35-40 ரன்ஸ் ஆடிட்டு இருக்காரு, நல்ல ரன்ஸ் வந்துட்டு இருக்கு. டூப்ளிசிஸுமே நல்ல ரெக்கார்டு இருக்கு. இஷான் கிஷன் ஒரு மேட்ச் கண்டிப்பா ஹை ஸ்கோரிங் போவாரு, அதனால அவரை ஜிஎல் கேப்டன் வைஸ் கேப்டன் யூஸ் பண்ணிக்கலாம். டீமை பொறுத்தளவுக்கு இந்த டீம்ல ராகுல கேப்டனாகவும் கிளாசனாகவும் வைஸ் கேப்டனாகவும் போட்டிருக்கோம். மோஸ்ட் ப்ராபப்லி டாப் ஆர்டர் எல்லா பேட்ஸ்மேனையும் கவர் பண்ணியிருக்கோம். இந்த டீமை பொறுத்தளவுக்கு ஹெட் கேப்டனாக போட்டிருக்கோம், ராகுல வைஸ் கேப்டனாக போட்டிருக்கோம். இதுலேயுமே கொஞ்சம் மெயின் பேட்ஸ்மேனை கவர் பண்ணியிருக்கோம். எஸ்எல்லை பொறுத்தளவுக்கு அக்ஷர் பட்டேலை கேப்டனாக போட்டிருக்கோம், அபிஷேக் சர்மா வைஸ் கேப்டனாக போட்டிருக்கோம். ஓரளவுக்கு டாப் பவுலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், மெயின் பேட்ஸ்மேனையும் கவர் பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் டாஸுக்கு அப்புறம் பிளேயிங் 11 ஃபைனல் எஸ்எல் டீமும் டெலிகிராமில் ப்ரொவைட் பண்ணுறோம். டெலிகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. நன்றி.